பாஸ் இப்போ தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் அப்பளம் கொடுக்குற மாதிரி பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் நாளைக்கு காலையில் கொடுத்துருக்கேங்க பாஸ். அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான் இருக்கேன். நீங்கள் திடீர்னு திட்டுவீங்கள்ல அப்படின்னதும் விஜய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது, இதுக்கு எதுக்கு நான் திட்ட போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்களா பாஸ் இப்படி பேசுகிறீங்க, சரிங்க பாஸ் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு காவேரி கிளம்புவாங்க. விஜய் வந்து காவேரியை போகிறப்ப அப்படியே ரசிச்சுக்கிட்டே சிரிப்பார். ரொம்ப இப்போ தான் காவேரியை வந்து விஜய்க்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. நாளைக்கு பேப்பரை வந்து திடீர்னு வெண்ணிலா காணாமல் போன வெண்ணிலா வந்து ஹோமில் இருக்கிறாங்க, ஒரு அனாத ஆசிரமத்தில். அவங்க வந்து புத்தி சுவாதீனம் இல்லாமல் நினைவு இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த பேப்பரை பார்த்துட்டு வேகமாக போய் அதை எடுப்பாங்க. அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணு, ஒரு வேலைக்காரம்மா வந்து அவங்க வந்து பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து நினைவு இல்லாமல் உட்காந்துருந்தவ திடீர்னு வந்து ஒரு பேப்பர் எடுத்து பார்க்குறாளே, அது என்னது அப்படின்ட்டு. இனிமேல் வந்து விஜய்கிட்ட வந்து இவங்க சேர்ப்பாங்களா என்னன்னு தெரியல. இப்போ தான் காவேரியும் விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. திடீர்னு வெண்ணிலா வந்து விஜயை தேடுற மாதிரி காட்டுறாங்க. பார்க்குறதுக்கே பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.